தனியார் பள்ளிகளில் 25% ஏழை எளிய மக்கள் கல்வி பெறும் முறை பயன்பாட்டில் உள்ளதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி முறையை பயில வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசு நிதி உதவியுடன் தனியார் பள்ளிகளில் 25% வரை கல்வி பயின்று பயன்பெறலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்தந்த பகுதி உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலைமையில் 2013ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழுக்கள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளதோடு, அதனை முறைகேடாக தனியார் பள்ளிகள் பயன்படுத்தி வருவதைக் கண்டு மனம் வேதனை அடைகிறது என்று கூறியுள்ளார். அதோடு சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சேர்க்கை கட்டணம் என்ற பெயரிலும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரிலும் தேவையற்ற கட்டணங்களை வசூல் செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் சேர்க்கை கட்டணம் 10,000 ரூபாயில் துவங்கி 25,000 வரை வசூல் செய்யப்படுவதாகவும், சிறப்பு வகுப்பு தொகுப்பு என்ற பெயரில் 25,000 துவங்கி 35,000 வரை வசூல் செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார். சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் கூடுதலாக 2 மணி நேரம் நடத்துவதாகவும், 6 மணி நேரத்தில் நடத்திட முடியாத பாடத்தினை 2 மணி நேரத்தில் என்ன நடத்தப் போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தகைய செயல் முறைகேடாக கட்டணங்களை வசூலிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது என்பதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.